ஓமந்தையில் புத்தர் சிலை அமைத்து காணி ஆக்கிரமிப்பு முயற்சி. கஜேந்திரகுமார் எம்பி கள ஆய்வு. முஸ்லிம் பெண் தாதீர்களின் ஆடை விவகாரத்தில் தேவையற்ற சர்ச்சை. ரபூப் ஹக்கீம் சுட்டிக்காட்டு. மரணம் வரை அதிகாரம் நிலைத்திருக்காது. ஜனாதிபதி அனுரவை எச்சரித்த பத்திரமுள்ள சீலரத்ன தேரர். அமைதியை இழந்து கருப்பு கொடிகளுடன் வீதிக்கிறங்கிய மக்கள். பலாலியில் குழப்பம். நுவரெலியா பிரதேச இலங்களில் நிதி மோசடி. ஜனாதிபதி அதிரடி நடவடிக்கை. புதிய வாட் இன்வாய்ஸ் முறைமை அக்டோபர் 1 முதல் அமல். தமக்கு எதிராக அவதூறு. சிஐடியை நாடிய கெமுனு விஜயரத்ன. கொழும்பில் உள்ள 5 ஹோட்டல்களுக்கு ஷிரான் பாசிக் உரிமையாளர் விசாரணையில் வெளிக்கொணர்வு. நல்லவேளை தூதுவராக சென்றது, இல்லையேல் எனது வீடும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும். மஹிந்த சமரசிங்க தெரிவிப்பு. அரசாங்கத்தின் செயலற்ற தன்மையால் மக்கள் கடும் அவதி. சாமர சம்பத் குற்றச்சாட்டு. இலக்கு மாறிய துப்பாக்கிச்சூடு. கல்கிச துப்பாக்கிச்சூட்டின் பின்னணி. வவுனியா ஓமந்தை போலீஸ் நிலையத்திற்கு அருகில் உள்ள காணியில் புத்தர் சிலை ஒன்றை அமைத்து அக்காணியை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பான அவசர முறைப்பாடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அரசங்குளத்தில் போலீஸ் நிலையத்தின் பயன்பாட்டிற்காக 5 ஏக்கர் காணியும் கட்டடங்களும் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் போலீசார் அங்கு செல்லாமல் தொடர்ந்து மறுத்து வருகின்றனர். தற்போது பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான காணியிலேயே போலீஸ் நிலையம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள மேலதிக காணியையும் ஆக்கிரமித்தால் ஓமந்தை பிரதேசத்தின் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் நிலவுவதாக பொதுமக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சட்டத்திரணி நா காண்டீபன், வவுனியா வடக்கு பிரதேச சபையின் உபதவிசாளர் வி சஞ்சுதன், பிரதேச சபை உறுப்பினர் க பிரதீபன் மற்றும் மாவட்ட அமைப்பாளர் வி எஸ் தபபாலன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டனர். சட்டவிரோத நில ஆக்கிரமிப்பு மற்றும் புத்தர் சிலை அமைக்கும் முயற்சிக்கு எதிராக உடனடி சட்ட மற்றும் அரசியல் ரீதியிலான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். ஓமந்தையில ஒரு காணியில நாங்கள் இருக்கிறோம். இந்த காணி ஓமந்த போலீஸுக்கு பக்கத்துக்கு காணி. இந்த காணியில நாங்கள் இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு 4-5 போலீஸ் உறுப்பினர்கள் தங்களுடைய இந்த நீல ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட் உடுத்துக்கொண்டு இந்த காணியை சுத்தமாக்கி கொண்டிருந்தவை. எங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவலின்படி ஊர் மக்கள் இந்த காணியில போலீஸ் ஒரு புத்த சிலையை வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க போவதாக அதுக்கு பிற்பாடு இந்த காணியை அபகரிக்கிறதுக்கு போலீஸ் நடவடிக்கை எடுக்க போவதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களிடம் முறைப்பாடு செய்திருந்தவை. அந்த வகையில நான் எங்களுடைய வவுனியா மாவட்ட அமைப்பாளரும் ஏனைய உறுப்பினர்களோடையும் பேசின இடத்துல இன்றைய காலையிலே பிரதேச செயலாளரோடையும் நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த காணி சம்பந்தமாக கேட்ட இடத்துல அவர் எங்களுக்கு கொடுத்த தகவலின்படி போலீஸ் அவருக்கு எழுத்து மூலமாக இந்த காணியின் ஒரு பகுதியை தங்களுக்கு தருமாறும். ஏனென்றால் அந்த போலீஸ் நிலையத்தை அவர்கள் விஸ்தரிக்க இருப்பதாகவும் அனுமதி கேட்டு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாகவும் தான் இந்த காணி சம்பந்தப்பட்ட வரலாறை போலீஸுக்கு பதிவு செய்து ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருப்பதாகவும், அதாவது குறிப்பாக இந்த காணி ஏற்கனவே வழங்கக்கூடிய ஒரு நிலையில டிஎஸ் வழங்கக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை. ஏனென்றால் இது தனியாருடைய காணியாக தங்களுடைய தங்களுடைய அறிவின்படி இது தனியாருடைய காணியும் சம்பந்தப்பட்டு இருக்கிறதால தங்களுக்கு அதை அவ்வகையில அவர்கள் கேட்கிறதை போன்று வழங்க முடியாத
கருத்தை தெரிவிச்சிருப்பதாக வந்து எங்களிடம் வந்து சொல்லியிருக்கிறார். போலீஸுக்கு வந்து உண்மையிலே ஓமந்தையில கிட்டத்தட்ட 5 ஏக்கர் காணி ஏற்கனவே இந்த இடத்துல இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துல வந்து வழங்கப்பட்டிருக்கு. ரோட்ட மெட்ட பக்கம் வந்து வழங்க இருக்கு. அந்த காணி உண்மையிலே இன்றைக்கு போலீஸ் இன்றைக்கு ஓமந்தையில இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்துக்கும் கூட அவர்கள் இங்கு மேலதிகமா வந்து கேட்கிற காணிக்கும் கூட பெரிய ஒரு நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்பு போலீஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது வந்து அவர்கள் போலீஸ் நிலையமாக வந்து இயங்குற காணி உண்மையிலே கோஆபரேட்டிவுக்கு வந்து எம்பிசிஎஸ்க்கு வந்து சொந்தமான காணி. எம்பிசிஎஸ் வந்து தொடர்ச்சியாக இந்த போர் முடிவடைந்த காலத்துல இருந்து வந்து அந்த காணியை தங்களுக்கு திரும்ப தருமாறு வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே போலீஸ் வந்து தங்களுடைய வசதியை வந்து பார்த்து உண்மையிலே எம்பிசிஎஸ் போன்ற கட்டமைப்பு வந்து மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு கட்டமைப்பு. போலீஸும் சேவை செய்கிறதாக இருந்தாலும் கூட வந்து அவர்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட காணிக்கு வந்து அவர்கள் செல்லலாம். ஆனால் மக்களுடைய நேரடி நடமாட்டங்கள் இருக்க வேண்டிய பிரதேசத்துல வந்து அவர்கள் தொடர்ந்து வந்து ஆக்கிரமித்துக் கொண்டு இருப்பது வந்து முற்றிலும் தவறு. அப்ப எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் டிஎஸ்ஓட வந்து நாங்கள் கதைச்ச இடத்துல வந்து நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த காணிகள் சிவில் நிர்வாகத்துக்கு சிவில் பாவனைக்கு வந்து பயன்படுத்துவதற்கு வந்து வழங்கப்படும். இப்படி ஆக்கிரமித்து கொண்டு அது அரசு காணியாக இருந்தாலும் கூட வந்து தொடர்ந்தும் வந்து தேவையில்லாத ஒரு பொருத்தமில்லாத தரப்புகள் வந்து ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது. போலீஸ் வந்து எம்பிசிஎஸ் காணியை வந்து ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கிறத போன்று நாங்கள் ஏற்க முடியாது. ஆகவே இந்த விடயத்தில வந்து அவர் உறுதியாக இருக்கணும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் மேலதிகமாக வந்து இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆர்டிஐ ஊடாக வந்து தகவல்களை பெற்று நாங்கள் இந்த காணியை அபகரிக்கிறதை வந்து நாங்கள் தடுப்பதற்கு வந்து கட்சி என்ற வகையில வந்து நாங்கள் எங்களுடைய அமைப்பாளரும் எங்களுடைய உறுப்பினர்களையும் கொண்டு வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நுவரெலியா மாவட்டத்தின் பிரதேச இல்லங்களில் இடம்பெற்றுள்ள நிதி முறைகேடுகள் குறித்து கண்டறிவதற்காக ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்கவின் மேற்பார்வையின் கீழ் தணிக்கை குழு ஒன்றை நியமிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி இதனை தெரிவித்துள்ளார். அதற்கமைய 2023ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள 10 பிரதேச இல்லங்களில் இந்த தணிக்கை நடத்தப்பட உள்ளது. இதில் நோர்வுட் மற்றும் தலவாக்கலை பிரதேச சேலங்களில் இடம்பெற்றுள்ள அஸ்வஸ்ம பயனாளிகளின் நிதி மோசடி குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்படும். மேலும் டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி வழங்கப்பட்டமை, கொரோனா அசாதாரண சூழ்நிலை காலத்தில் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு சமுர்த்தியின் ஊடாக வழங்கப்பட்ட 5000 ரூபாய் கொடுப்பனவு, சமுர்த்தி பயனாளிகளுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படும் நிவாரணங்கள் மற்றும் முதியோர் கொடுப்பனவுகள் உரிய பயனாளிகளுக்கு சரியாக வழங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் இந்த தணிக்கையின் போது ஆராயப்பட உள்ளது. தணிக்கை பணிகள் தொடங்குவதற்கு முன்னர் இது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை தங்களிடம் வழங்குமாறு பயனாளிகளிடம் பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீராட்சி மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் வலைவடக்கு பலாலி மக்கள் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு முன்னெடுத்து வரும் அமைதி வழி போராட்டத்தின் வடிவத்தை மாற்றி இன்று வீதியில் இறங்கி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்ட தமது பூர்வீக காணிகள் இதுவரை விடுவிக்கப்படவில்லை என தெரிவித்து பலாலி மக்கள் தொடர்ச்சியாக பலாலி சந்தியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று 9வது வாரமாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் கடந்த வாரம் அறிவித்திருந்தபடி போராட்டத்தின் வடிவத்தை மாற்றி மக்கள் வீதியில் இறங்கினர். இதன்படி பலாலி செபஸ்டியார் ஆலய வீதியிலிருந்து கருப்பு உடை அணிந்து கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக புறப்பட்ட போராட்டக்காரர்கள் பலாலி சந்தி வரை சென்றனர். பின்னர் பலாலி சந்தியில் அமைந்துள்ள வீதி சோதனை சாவடிக்கு முன்பாக ஒன்று கூடிய மக்கள் தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி போராட்டக்காரர்கள் போலீசாருடன் சிறிது நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போராட்ட களத்தில் சற்று பதற்றமான நிலை ஏற்பட்டது. எனினும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அமைதி வழியிலான தமது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்ததுடன் வழமையான போராட்ட நேரம் வரை போராட்ட களத்திலிருந்து தமது கோரிக்கைகளை வலியுறுத்தினர்.
திருத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி அல்லது வெட் இன்வாய்ஸ் படிவமானது அக்டோபர் 1 முதல் கட்டாயமாக அமல்படுத்தப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களத்தினால் இது தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இன்வாய்ஸ் படிவத்தை ஜூலை 1 முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் வர்த்தக சமூகம் மற்றும் வரி செலுத்துவோர் தங்களது அமைப்புகளை தயார் செய்து கொள்வதற்காக அவகாசம் வழங்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் வரி வசூலிப்பு முறைமையை சீரமைக்கவும் வரி வலையமைப்பின் வெளிப்படைத்தன்மை உயர்த்தவும் கடந்த மார்ச் 27 இந்த புதிய இன்வாய்ஸ் வடிவம் பிரகடனப்படுத்தப்பட்டது. இருப்பினும் இதற்காக நிறுவன மட்டத்தில் மென்பொருள் அமைப்புகளை புதுப்பிக்க வேண்டியுள்ளதாக வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்திருந்ததாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அக்கோரிக்கைகளை பரிசீலித்து அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்ட விவர குறிப்புகளுக்கு அமைவாக தங்கள் கணக்கியல் மற்றும் பில்லிங் அமைப்புகளை தயாரித்துக் கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. போலி இன்வாய்ஸ் பயன்பாட்டை தடுப்பது, பரிவர்த்தனைகளை உடனுக்குடன் கண்காணிக்கும் திறன் மற்றும் வரி கசிவை குறைப்பது இதன் நோக்கமாகும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக்கிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் அவருக்கு சொந்தமான சொத்துக்கள் தொடர்பில் தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. இதன்படி கொழும்பு மரைன் டிரைவ் வீதியில் உள்ள 5 ஹோட்டல்கள் தனக்கு சொந்தமானதென ஷிரான் பாசிக் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்நிலையில் சந்தேக நபருக்கு சொந்தமான சொத்துக்கள், போதைப்பொருள் கடத்தல் தொடர்பிலும் விசாரணை குழு தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. சந்தேக நபர் தொடர்பான விசாரணைகளை கொழும்பு மத்திய குற்ற விசாரணை பணியகம் முன்னெடுத்து வருகிறது. சந்தேக நபரை 72 மணித்தியாலங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்குட்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாட்டிலிருந்து தப்பிச் சென்று துபாயில் தலைமறைவாகி இருந்த ஷிரான் பாசிக் அங்கு கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். கடந்த நாட்களில் சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்களுடன் அவருக்கு தொடர்புள்ளதா என்பது குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கையில் முஸ்லிம் பெண் தாதியர்களின் சீருடை ஆடை தொடர்பில் தற்போது எழுந்துள்ள சர்ச்சை தேவையற்ற ஒரு விசமத்தனமான விடயம் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரபூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். சிமாரா அலி எழுதிய சிறுவர் கதைகள் நூல் வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். முஸ்லிம் பெண்கள் மிக குறைந்த அளவிலேயே தாதியர் போன்ற துறைகளில் பணிக்கு வருவதாக குறிப்பிட்டார். இத்தகைய சூழலில் தாதியர் சீருடையில் காதுகளை திறந்து வைக்க வேண்டும் என்பது போன்ற நிபந்தனைகள் மூலம் தேவையற்ற சர்ச்சைகள் உருவாக்கப்படுவதாக அவர் வேதனை தெரிவித்தார். ஹிஜாப் அணிந்தவாறே ஸ்டெதஸ்கோப் கருவியை பயன்படுத்தி திறம்பட பணியாற்றும் பல பெண் மருத்துவர்கள் இருக்கும் நிலையில் இத்தகைய ஆடை கட்டுப்பாட்டு சர்ச்சைகள் தேவையற்ற முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் என்றும் அவர் கூறினார். எனவே இந்த விவகாரத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு தகுந்த தீர்வினை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் தேவையற்ற சமூக முரண்பாடுகளை தவிர்த்து இதற்கான பரிகாரத்தை அரசு விரைவில் தரும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் ராணுவ சிப்பாய்க்காக கட்டப்பட்ட வீடு இன்று கையளிக்கப்பட்டது. இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோவினால் குறித்த வீட்டுக்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்ட வீடான இன்று யாழ்ப்பாண மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ரத்நாயக்கவினால் கையளிக்கப்பட்டது. ராணுவத்தில் பணியாற்றும் தமிழ் ராணுவ லன்ஸ்கோப்ரல் MR ராஜா என்பவருக்கு குறித்த வீடு கட்டி வழங்கப்பட்டது. ராணுவத்தின் சேவா வனிதா திட்டத்தின் ஊடாக 1.5 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த வீடு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர், யாழ் மாவட்ட கட்டளை தளபதி, கோப்பாய் பிரதேச செயலாளர், ராணுவ தளபதிகள், போலீசார், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 159 பெரும்பான்மை ஆசனங்கள் இருக்கின்றன என்ற அகந்தையில் செயற்பட வேண்டாம். மரணம் வரை அதிகாரம் நிலைத்திருக்காது என்று பத்திரமுள்ள சீலரத்தன் தேரர் ஜனாதிபதி அனுருகுமார மற்றும் அவர் தலைமையிலான அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தினரின் ஜனாதிபதியுடனான சந்திப்பு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பில் அண்மையில் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தினருக்கும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் ஜனாதிபதி பேசிய விடயங்களை மட்டுமே ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மக்களுக்கு வெளிக்காட்டியுள்ளது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் சட்டத்திறனிகள் சங்க தலைவர் மற்றும் பிரதிநிதிகள் முன்வைத்த கருத்துக்களை மக்களுக்கு வெளிப்படுத்தாது ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மூடி மறைத்துள்ளது. ஜனாதிபதியை மட்டும் போற்றி புகழும் இந்த அதிகாரிகள் மக்களிடத்தில் விமர்சனத்திற்கு உள்ளாவது ஜனாதிபதியே ஆகும். எனவே ஜனாதிபதி அனுருகுமார தன்னை சுற்றியுள்ள அதிகாரிகள் குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். நாட்டின் தற்போதைய நிலையில்
வகையில் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது அவசியமற்றது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. எதிர்வரும் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்திற்கு இந்த சட்டம் மூலம் வருகின்றது. அதற்கு ஆளும் தரப்பினரும் கை உயர்த்தக்கூடாது. மனச்சாட்சிக்கு விரோதமாக செயற்பட விரும்பாதவர்கள் 18ஆம் தேதி விடுமுறை எடுத்துக்கொண்டு மண்வெட்டியோடு தங்களுடைய வயலுக்கு சென்று விவசாய வேலையாவது செய்யுங்கள். அதை விடுத்து 159 பெரும்பான்மை இருக்கின்றது என்ற அகந்தையில் செயற்பட வேண்டாம். மரணம் வரையில் அதிகாரம் நிலைத்திருக்காது என குறிப்பிட்டுள்ளார். தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கெமுனு விஜயரத்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். சமூக வலைதளங்கள் ஊடாக தனக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் அவதூறுகள் தொடர்பிலேயே அவர் இந்த முறைப்பாட்டை மேற்கொண்டுள்ளார். மெட்ரோ பஸ்கள் தொடர்பாக தான் வெளியிட்ட கருத்தொன்றை மையப்படுத்தி சமூக வலைதளங்களில் தனக்கு எதிராக இடம்பெறும் அவதூறுகள் குறித்து அவர் இம்முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த கெமுனு விஜயரத்ன இந்த திட்டத்தை 10 வருடங்களுக்கு முன்னரே தானும் ஆரம்பிக்க தயாராகியிருந்ததாக தெரிவித்தார். எவ்வாறாயினும் இந்த திட்டம் கடந்த கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலும் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் எனினும் இதற்கு அதிகளவான பணம் செலவிடப்பட்டதன் காரணமாக திட்டம் தோல்வியடைந்ததாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மெட்ரோ பஸ் என்பது கடந்த காலத்தில் புதிதாக வந்த ஒரு விடயம் அல்ல. 2023ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் இதுகுறித்த யோசனை திட்டம் ஒன்றை போக்குவரத்து அமைச்சரிடம் நான் சமர்ப்பித்திருந்தேன். அது தொடர்பான எழுத்துப்பூர்வமான ஆவணம் என்னிடம் உள்ளது. சீனா எக்ஸிம் வங்கியின் கடனை பற்றி நாம் செய்ய வந்தோம். மக்களின் பணத்திலோ அல்லது மக்களின் வரி பணத்திலோ நாங்கள் இதனை செய்ய முயலவில்லை. நான் எப்போதும் அனைத்து அரசாங்கங்களாலும் பாதிக்கப்பட்ட ஒரு நபர். இதே பஸ்கள் 10 வருடங்களுக்கு முன்னர் லேலண்ட் நிறுவனத்தினால் கொண்டுவரப்பட்டன. லேலண்ட் நிறுவனம் அரசாங்கத்திற்கு சொந்தமான பங்குகளை கொண்ட ஒரு நிறுவனமாகும். அரசாங்க பங்குகளை கொண்ட இந்த நிறுவனம் 10 வருடங்களுக்கு முன்னர் தாழ்தளத்தை கொண்ட இதுபோன்று 60 பஸ்களை கொண்டு வந்தது. அப்படி கொண்டுவரப்பட்ட பஸ்கள் தற்போது லேலண்ட் நிறுவனத்தினால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக இயக்கப்பட்டு வருகின்றன. தயவு செய்து பனாகுடவில் உள்ள லேலண்ட் நிறுவனத்திற்கு சென்று பாருங்கள். அங்கு இதுபோன்று மேலும் 10 பஸ்கள் உள்ளன. இது ஒன்றும் ஆச்சரியமான விடயமல்ல. இதனை இயக்க முடியாது. 1 லிட்டர் டீசலுக்கு 1.5 அல்லது 2 கிலோமீட்டர் மட்டுமே பயணிக்க முடியும். இதுபோன்ற ஒரு திட்டம் கோட்டபய அவர்களின் காலத்திலும் ஆரம்பிக்கப்பட்டது. அது தோல்வி அடைந்ததுடன் அதற்கு பெரிய அளவிலான நஷ்டமும் ஏற்பட்டது என தெரிவித்தார். கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் எனக்கு உரிய மதிப்பளிக்கப்படவில்லை. இதன் காரணமாக அதிருப்தி அடைந்ததாலேயே நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினேன் என்று அமெரிக்காவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், அமெரிக்காவுக்கான இலங்கையின் தூதுவர் என்ற பதவியை வைத்துக் கொண்டு நான் ஒருபோதும் அரசியல் செய்ததில்லை. இதனை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க நன்கறிவார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் வரும் பின்வரிசை உறுப்பினராக நான் இருந்தேன். எனக்கு உரிய மதிப்பளிக்கப்படவில்லை. அந்த ஆட்சியில் கடும் அதிருப்தி அடைந்ததாலேயே நானாக சுய விருப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்து அரசியலிலிருந்து வெளியேறினேன். இதனை அடுத்தே அமெரிக்காவுக்கான தூதுவராக நியமிக்கப்பட்டேன். தூதுவராக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நான் ஒருபோதும் அரசியல் செய்யவில்லை. தூதுவராக நியமிக்கப்பட்ட காலத்தில் இருந்து பதவி விலகும் வரை இலங்கைக்கு பயன்பெறும் வகையில் செயற்பட்டேன். அமெரிக்காவிடமிருந்து இலங்கைக்கு பல ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொடுத்துள்ளேன். தூதுவராகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் நாட்டுக்கு என்னால் முடிந்த சேவைகளை ஆற்றியுள்ளேன். தூதுவராக நான் பணியாற்றியதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் நல்ல வேளை தூதுவராக சென்றது, இல்லையேல் எனது வீடும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும் என்றும் கூறியுள்ளார். அரசாங்கத்தின் பலவீனமான நிர்வாகம் மற்றும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் காரணமாக நாட்டின் அனைத்து துறை மக்களும் பெரும் நெருக்கடிகளை சந்தித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சியை கைப்பற்றிய தற்போதைய அரசாங்கம் எந்த ஒரு வாக்கையும் நிறைவேற்ற தவறியதால் மக்கள் மத்தியில் முற்றிலும் நிராகரிக்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய சூழலில் விவசாயிகள் வீதியில் இறங்கி போராடி வருவதோடு மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர். அதேபோல நாட்டில் வறுமை அதிகரித்து பொதுமக்கள் பசியால் வாடும் சூழல் உருவாகியுள்ளதாகவும் அரசு ஊழியர்கள் உட்பட நாட்டின் அனைத்து பிரிவு மக்களும் இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தற்போதைய சீரற்ற நிலையை உணராமல் சிலர் தங்களது பதவிக்காலத்தை நீடித்துக் கொள்வதிலேயே தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். முன்னாள் தேர்தல் ஆணையாளர், வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் மற்றும் வாசுதேவ நாணயக்கார போன்ற மூத்த அரசியல்வாதிகள் தங்களது வயதையும் மீறி மீண்டும் பதவிகளை பெற விரும்புவதாக அவர் சாடினார்.
சாட்டினார். மேலும் 2009 ஆண்டுக்கு முன்னர் LTT காலத்தில் திருகோணமலை பதவிய ஸ்ரீபுர போன்ற பகுதிகளில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை விட தற்போது போரற்ற அமைதியான காலத்தில் தினமும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருவது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். அதேபோல போதைப்பொருள் அடங்கியுள்ளதென சந்தேகிக்கப்படும் 323 கண்டெய்னர்கள் வெளியாகியுள்ளதாக கூறப்படும் சர்ச்சை தொடர்பில் அரசாங்கம் இதுவரை தெளிவான விளக்கங்கள் எதையும் வழங்கவில்லை என்றும் நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ஆயிரக்கணக்கான எதிர்பார்ப்புகளுடன் ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கத்தால் நாட்டிற்கும் மக்களுக்கும் எந்த ஒரு வேலை திட்டத்தையும் சரியாக முன்னெடுக்க முடியாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தொளவத்த பகுதியில் உள்ள ஆரணிய சேசானத்தின் பாறையொன்றிலிருந்து சுமார் 300 அடி பள்ளத்தில் விழுந்து நபரொருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் அயகம தும்பர மானான பகுதியைச் சேர்ந்த 59 வயதுடைய நபர் ஆவார் என போலீசார் தெரிவித்தனர். இவர் நேற்று முன்தினம் உறவினர் வீட்டிற்கு செல்வதாக கூறி வீட்டை விட்டு சென்றுள்ள நிலையில் குறித்த உறவினர் வீட்டிற்கு அவர் செல்லவில்லை. இது தொடர்பில் அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தேடுதல் மேற்கொண்ட போது அயகம இந்தொளவத்த பகுதியில் உள்ள கலை பன்சில் என்ற ஆரணிய சேசானத்திற்கு செல்லும் வழியில் அவரது காலணிகளும் குடையும் கண்டெடுக்கப்பட்டன. பின்னர் அயகம போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று குறுவிட்ட ராணுவ அதிகாரிகளுடன் இணைந்து போலீசார் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி தேடுதல் நடவடிக்கையை தொடங்கினர். இதன்போது அவரது சடலம் சுமார் 300 அடி பள்ளத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் கூறினர். எனினும் ராணுவ அதிகாரிகளும் போலீசாரும் முயற்சித்தும் சடலம் இருந்த இடத்தை அடைய முடியவில்லை என போலீசார் தெரிவித்தனர். பின்னர் நேற்றிரவு சிறப்பு நடவடிக்கை மூலம் சடலத்தை வெளியே எடுக்க முயன்ற போதிலும் அதுவும் தோல்வியடைந்தது. அதன் பின்னர் இன்று கமாண்டோ அதிகாரிகள் மற்றும் ராணுவத்தினரால் சடலத்தை மீட்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் அந்த இடத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தாரா அல்லது கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். கல்கிச குளுத்தாக்குட ஒழுங்கையில் அமைந்துள்ள மோட்டார் சைக்கிள் திருத்தகம் ஒன்றில் நேற்றிரவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் அதன் உரிமையாளரின் நண்பர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். எனினும் துப்பாக்கிதாரிகளின் இலக்கு மோட்டார் சைக்கிள் திருத்தக உரிமையாளராக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். நேற்றிரவு 9:40 மணியளவில் கல்கிச குளுத்தாக்குட ஒழுங்கையில் உள்ள மோட்டார் சைக்கிள் திருத்தகத்திற்குள் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்காக மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் குளுத்தாக்குட ஒழுங்கைக்கு திரும்பி குறித்த மோட்டார் சைக்கிள் திருத்தகத்தை நோக்கிச் செல்லும் காட்சிகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளன. அதன் பின்னர் அவர்கள் மோட்டார் சைக்கிள் திருத்தகத்திற்கு அருகில் வந்து அதில் துப்பாக்கிதாரி மட்டும் மோட்டார் சைக்கிளில் இருந்து இறங்கி வீட்டை கொண்ட நிலப்பரப்பிற்குள் செல்லும் காட்சியும் அதில் பதிவாகியுள்ளது. அங்கு சென்று துப்பாக்கிதாரி மோட்டார் சைக்கிள் திருத்தகத்திற்கு அருகில் நின்றிருந்த நபர் ஒருவரை குறிவைத்து ரிவால்வர் ரக துப்பாக்கியால் சுட்டுள்ளார். பின்னர் துப்பாக்கிதாரி தான் வந்த மோட்டார் சைக்கிளிலேயே தப்பிச் சென்றுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் உடனடியாக களுபோவில போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் ராகம பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதுடைய நபர் ஆவார். துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற இடத்திற்கு உடனடியாக வருகை தந்த கல்கிச போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் நேற்றிரவே விசாரணைகளை தொடங்கினர். அதற்கமைய மோட்டார் சைக்கிள் திருத்தகத்தின் உரிமையாளர் மற்றும் மேலும் சிலரிடம் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர்கள் கல்கிச போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதற்கிடையில் மோட்டார் சைக்கிள் திருத்தக உரிமையாளரின் தாய் இன்று காலை துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திற்கு வந்தார். நேற்றிரவில் இடம்பெற்ற பெல்லன்வில ஊர்வலத்தை பார்த்த பின்னரே அவர் அங்கு வந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் தனது மகனின் நண்பர் என்றும் அவர் அடிக்கடி அங்கு வந்து போதைப் பொருள் பயன்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். உயிரிழந்தவருக்கு சொந்தமானது என கருதப்படும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் சம்பவ இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. இருப்பினும் போலீசார் நடத்திய விசாரணைகளில் வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபர் துப்பாக்கிதாரியின் உண்மையான இலக்கல்ல என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மோட்டார் சைக்கிள் திருத்தகத்தின் உரிமையாளரான சதுன் என்பவரை கொலை செய்யவே துப்பாக்கிதாரிகள் வந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். போலீசார் தெரிவித்துள்ள தகவலின்படி அவர் ஐடி என அழைக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல்காரரின் நெருங்கிய ஆதரவாளர் என்பது தெரிய வந்துள்ளது. சமீபத்தில் இப்பகுதியில் நடந்த கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் மோட்டார் சைக்கிள் திருத்தக உரிமையாளரான சதுன் என்பவரை மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவினர் அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் ரத்மலானையில் குடு அஞ்சுவின் ஆதரவாளர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பழிவாங்கும் வகையில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பான மேல் விசாரணைகளை மேல் மாகாண தெற்கு பொறுப்பதிகாரி பிரதி போலீஸ் மா அதிபர் சமந்த விஜயசேகரவின் மேற்பார்வையில் கல்கிசை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
வவுனியா மடுகந்தை மயிலங்குளம் பகுதியில் வீடொன்றை உடைத்து உள்நுழைந்து 51 வயதுடைய பெண்ணை பாலியல் துஷ்பிரகம் செய்து பெருமளவிலான நகைகள், ரத்ன கற்கள், பணம் மற்றும் ஆவணங்களை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 8ஆம் தேதி இடம்பெற்ற இச்சம்பவத்தில் வீட்டுக்குள் நுழைந்த குழுவினர் அங்கிருந்த வாகன சாரதி மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். பின்னர் வீட்டின் உரிமையாளரான பெண்ணின் வாயை பிளாஸ்டரால் ஒட்டி கைகளை பின்னால் கட்டி அவர் அணிந்திருந்த நகைகளை கழற்றியதுடன் அவரை மூவர் இணைந்து பாலியல் துஷ்பிரகம் செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரத்தின கற்கள், 56 லட்சம் ரூபாய் பெறுமதியான 15 பவுனுக்கும் அதிகமான தங்க நகைகள், 5,70,000 ரூபாய் பணம், காணி மற்றும் வீட்டு உறுதி பத்திரங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து வவுனியா தலைமை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினர் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு ஆபத்தான நிலையில் இருந்த பெண்ணை மீட்டு வவுனியா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளனர். இதன்போது பாதிக்கப்பட்ட பெண்ணின் தொழிற்சாலையில் பணியாற்றிய 35 வயதுடைய மாத்திரை உக்குவெல பகுதியைச் சேர்ந்த ஒருவரும், 29 வயதுடைய சிவலாங்குளம் கலை மிதுனுவெல பகுதியைச் சேர்ந்த மற்றொருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர். மேலும் நேற்று மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த திருடப்பட்ட ரத்ன கற்கள், தங்க நகைகள், வாகன புத்தகங்கள், திறப்புகள், 35 காணி மற்றும் வீட்டு உறுதி பத்திரங்கள் உள்ளிட்ட ஆவணங்களும் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் வாகனமும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி RMJS ரத்னமலாலவின் வழிகாட்டலில் வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி லங்காசிங்க மற்றும் பதில் பொறுப்பதிகாரி பந்துல தலைமையிலான போலீஸ் குழுவினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நாளை தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வைத்தியர் சுகுணன் இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்புடன் இணைந்து செயற்படுகிறாரா என்றும் நாட்டின் பல நகரங்களிலும் மீண்டும் அமைப்பின் தாக்கம் இருக்கின்றது என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான HMM ஹரிஸ் தெரிவித்துள்ளார். அம்பாறை கல்முனையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று எமது கல்முனை பிராந்தியத்தில் கல்முனை ஆதார வைத்தியசாலை சம்பந்தமாக ஏற்பட்டுள்ள சர்ச்சை இன்று குறிப்பாக தமிழ் முஸ்லிம் ஐக்கியத்தை விரும்புகிற மத்தியில் ஒரு பெரும் கவலையை தோற்றுவித்துள்ளது. எனவே இது சம்பந்தமாக இந்த பிராந்திய மக்களின் அரசியல் தலைமைகள் ஒருவர் என்ற ரீதியில் இந்த விடயத்தை அவசரமாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது கடமை இந்த நாட்டில் இருக்கின்ற குறிப்பாக தமிழ் முஸ்லிம் தலைவர்களுக்குள்ள பெரிய ஒரு கடமையாக மாறி இருக்கின்றது. என்றால் கல்முனை வரலாற்றை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக தமிழ் முஸ்லிம் கிறிஸ்தவ பௌத்த மக்கள் வாழ்கின்ற ஒரு ஒரு சமாதான ஐக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்படுகின்றது. இதில் அரசியல் உரிமை சார்ந்த விடயம், நில உரிமை சார்ந்த விடயங்கள் சம்பந்தமாக நிர்வாக அளவு பிரச்சனைகள் குறிப்பாக பல சமூகங்களுக்கு மத்தியில் காலகாலமாக ஏற்பட்ட வரலாறு உண்டு. அதை நாங்கள் மறைக்க விரும்பவில்லை. குறிப்பாக கல்முனை வடபகுதியை எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பு தமிழ் எல்லை பிரச்சனை, அதாவது மட்டக்களப்பு தமிழ் மக்களுக்கும் குறிப்பாக கல்முனை எல்லை தமிழ் பெரிய நிலார் மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை இருந்த வரலாறு. அதே போன்று கல்முனை மாநகர சபை சாய்ந்த நகர சபை பிரச்சனை முஸ்லிம் சமூகத்துக்கு இடையில் இருந்தது. அதே நேரம் கல்முனை உபப்பிரதேசம் சம்பந்தமாக தமிழ் மக்களுக்கு முஸ்லிம் சமூகத்துக்கும் இடையில் இருந்தது. இவையெல்லாம் ஒரு உரிமை சார்ந்த ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா பார்க்கப்படுது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக கல்முனையில வரலாற்றில் பல நூற்றாண்டு காலமாக தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் மத ரீதியான கலாச்சார ரீதியான எந்த ஒரு முரண்பாடோ அல்லது குழப்பமோ ஏற்பட்ட வரலாறு. அதுக்கு காரணம் இந்த பிராந்தியத்தில் வாழ்கின்ற அரசியல் தலைமைகள் பொதுமக்கள் மத்தியில் அந்தந்த இனத்துக்குரிய மத கலாச்சாரத்தை உள்ள புரிந்துணர்வு மிக உச்ச மட்டத்தில் இருக்கின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இப்பொழுதும் இந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை அந்த 9 அந்த
புதிதாக நியமனம் பெற்றுள்ள சகோதரிகளை அவர்களுடைய குறிப்பாக இது மத கலாச்சார என்றதை விட அவர்கள் ஒழுக்க ரீதியாக ஒரு உடை, அதாவது அவர்களுடைய காட்சட்டையும் தலையை மறைக்கின்ற ஒரு ஒரு துணியை கூட ஜீரணிக்க முடியாமல் அதை மறுக்கின்ற ஒரு முடிவினை வடக்கு ஆதார வைத்தியசாலை அத்தியட்சர் டாக்டர் சூனன் அவர்கள் பகிரங்கமாக எடுத்திருப்பது எங்களை உண்மையில் கவலை அல்ல, அதிர்ச்சி அளிக்கின்றது. இதற்கு முன்பிருந்த இந்த பிராந்தியத்தில் இருந்த தமிழ் அரசியல் தலைமைகளோ அல்லது தமிழ் அதிகாரிகளோ இவ்வாறு ஒரு ஒரு மத அல்லது கலாச்சார தாக்குதலை மேற்கொள்ளவில்லை. இது எந்த அடிப்படையில் சூனன் அவர்கள் இவ்வாறான ஒரு முரண்பாட்டை, ஒரு இனங்களுக்கு இடையில் இப்பொழுதும் ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு தமிழ், முஸ்லிம், சிங்கள, கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பெரும் ஒரு புரிந்துணர்வும் ஐக்கியமான ஒரு சூழலும் வந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் இந்த நாட்டில் அபிவிருத்தி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, விலைவாசி கூடினாலும் பரவாயில்லை, எங்களுக்கு தின்பதற்கு சோறு இல்லாட்டியும் பரவாயில்லை, நாங்கள் நிம்மதியாக இனங்கள் அமைதியாக இருந்தாலே போதும் என்று அங்காங்கு மக்கள் முணுமுணுக்கின்ற தருவாயில் இந்த சிறிய பிரச்சினை எங்களுக்கு இருக்கின்ற பயம் நாடு தேசிய ரீதியில் இது இன்னும் பல இதை கொப்பி அடித்து இந்த கலாச்சார தாக்குதலை மேற்கொண்டால் இந்த நாட்டில் இப்பொழுது மலர்ந்திருக்கின்ற இந்த மன ஒற்றுமை, புரிந்துணர்வு எங்கே போய் முடியும் என்பதை டாக்டர் சூனன் ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும். ஏன்னா இது எங்களுக்கு இருக்கின்ற சந்தேகம், டாக்டர் சூனன் அவர்கள் இந்த நாட்டில் இன ஐக்கியத்துக்கு ஜனாதிபதியுடைய அந்த முயற்சியில் அவருக்கு ஏற்பட்டிருக்க நட்பேருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக ஒரு வெளிநாட்டு சக்தி, குறிப்பாக இந்த நாட்டில் இனங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வெளிநாட்டு சக்தியான இஸ்ரேல் மொசாடுடைய வலையில் விழுந்து விட்டாரா? ஏன்னா மொசாட் இன்று கிழக்கு மாகாணத்தில் பொத்துவிலில் பலமாக கால் ஒன்றியுள்ளது, இலங்கையில் பல நகரங்களில் கால் ஒன்றியுள்ளது. எனவே ஏனென்றால் 85ஆம் ஆண்டுகளும் நாங்கள் சிறுவர்களாக கார்மல் பாத்திமா கல்லூரியில் கல்வி கற்ற போது எங்களுக்கு வரலாறு இருக்கின்றது. எங்களுக்கு இருந்த அந்த அந்யோன்ய உறவு, ஐக்கியம், அந்த பரஸ்பர நட்பு என்பவற்றை 85 மொசாட் இலங்கையில் காலின்றிய பொழுது முதலாக செய்த வேலை குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் முஸ்லிம் மக்களை காரதீவு சந்தியில் பிரித்ததுதான் முதலாவது வரலாறு. அன்று ஒரு சில சூனன் போன்றவர்கள் எடுத்த அந்த ஆயுதம் ஈட்டிலே தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்துக்கே அது ஒரு பாரிய சவாலை கொண்டு வந்தது. அதை இன்று மீண்டும் டாக்டர் சூனா அவர்கள் அந்த வலையில் வீழ்ந்து இதை செய்கின்றாரா என்ற சந்தேகம் இருக்கின்றது. இருந்தாலும் நான் இந்த பிராந்தியத்தினுடைய மக்கள் பிரதிநிதியாக பல காலம் இருந்தவன் என்ற ரீதியில் என்னுடைய விருப்பம், இதில் தமிழ் தலைவர்கள் ஒரு புரிந்துணர்வு இருக்கின்றார்கள், அவர்களை நான் குற்றஞ்சாட்ட விரும்பவில்லை. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், தமிழ் தலைவர்களாக இருக்கட்டும், ஆனா அவர்கள் இந்த சூனன் அவர்களுடைய இந்த கலாச்சார தாக்குகளை தடுத்து நிறுத்துவதற்கு முன்வர வேண்டும். இதுதான் என்னுடைய இன்றைய வேண்டுகோள். நான் கடந்த 2 தினங்களாக இந்த நாட்டின் தமிழ் முக்கிய தலைவர்களான மனோ கணேசன் அவர்களுடன் தொலைபேசி ஊடாக நீண்ட நேரம் பேசி இதை பாரூரத்தை தெளிவுபடுத்தியிருந்தேன். ஏன்னா கல்முனை நான் இப்பொழுது இருக்கின்ற சுலைங்கு நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக நாங்கள் அனுமதிக்க கூடாது என்று நான் சொல்லியிருக்கின்றேன். அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு முக்கிய தலைமையா இருக்கின்ற தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுடன் நீங்க உடனடியாக தலையிட்டு கல்முனையில் உள்ள உள்ளூர் தலைவர்கள், கோயில் தர்மகர்த்தாக்கள், வைத்தியசாலை அபிவிருத்தி சந்தித்து பேசி இதை ஒரு முடிவு கொண்டு வருமாறு நான் கூறியிருக்கின்றேன். அதே போன்று ஏனைய தமிழ் கூட்டமைப்பின் பல பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நாங்கள் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம். குறிப்பாக சுமந்திரன் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் விட்டது. அவர்களுக்கு நாம் பகிரங்கமாக
கடந்த சில நாட்களுக்கு முன்பு சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் கல்முனை மக்களுக்காக நீதிமன்றத்தில் வாதாடுகின்றவர்கள், இன்று கல்முனை தமிழ் மக்கள் உங்களை மதிக்கின்றவர்கள். என அவர்கள் மக்கள் உடைய பிரதிகளாக இருக்கின்ற அந்த அபிவிருத்தி குழு மற்றும் உள்ளூர் மாநகர உறுப்பினர்களை சந்தித்து இந்த கலாச்சார தாக்குதலை, இந்த மத ரீதியான வன்மத்தை நிறுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் பகிரங்கமாக கூறியிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய எத்தனையோ தமிழ் நண்பர்கள், தமிழ் உறவுகள் இன்று இதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றது. பகிரங்கமாக இன்று அவர்கள் வீடியோ செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சூனன் அவர்களுடைய இந்த செயற்பாடு பிழை. எனவே நீங்கள் துணிந்து தமிழ் தலைவர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்கு பயப்படாமல் துணிந்து இந்த நூற்றாண்டு கால மத ஒற்றுமையை, கலாச்சார ஒற்றுமையை கல்முனை மண்ணில் நீங்கள் ஏற்படுத்த முன் வர வேண்டும். நான் மிகவும் இந்த மண்ணின் இந்த மக்களுடைய இந்த கலாச்சார ஒற்றுமையை மிக புரிந்துணர்வோடு வாழ்கின்ற மண். கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் விழா வருகின்ற பொழுது தமிழ் மக்கள் வந்து கலந்து கொள்கின்றார்கள். அதே போன்று பாண்டிருப்பு திரௌபதியன் அம்மன் திருவிழா நடக்கின்ற முஸ்லிம் மக்கள் போயிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு மத ரீதியாக கிறிஸ்தவ கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் வருகின்ற போது சகோதரர் பங்கு பற்றி கொண்டாடுகின்ற இந்த பிராந்தியத்தில் ஒரு கரும்புள்ளியாக இந்த நிகழ்வு வரலாற்றில் இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதை தமிழ் தலைவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஏனென்றால் 2 வழிகள் இருக்கின்றது இந்த இடத்தில். சட்ட ரீதியாக குறிப்பாக நாங்கள் முஸ்லிம் தலைவர்கள், குறிப்பாக இது அரசியலமைப்பில் குறிப்பாக 14F தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டில் கலாச்சார உரிமை அந்தந்த மக்களுக்கு இருக்கின்ற கலாச்சாரம் என்கின்ற பொழுது அவர்கள் உடை நடவடிக்கைகள் எல்லாம் கலாச்சார உரிமையில் வருகின்றது. எனவே டாக்டர் சூனன் செய்கின்ற விடயம் அப்பட்டமான ஒரு அரசியலமைப்பு மீறலாகும். அது 14 அரசியலமைப்பின் 14F கூறப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான ஒரு வழக்கு கூட அவுஃப் வர்சஸ் ஜனாதிபதி பாலிகா மாவித்தியாலய ராஜகிரிய வழக்கில் இறுதி கலாச்சார உடையினை உச்ச நீதிமன்றம் அங்கீகரித்திருக்கின்றது ஒரு மாணவியுடைய. எனவே இவ்வாறான வழக்கு தீர்ப்புகள் சட்ட ஏற்பாடு இருக்கின்ற பொழுது, மற்றது பொது நிர்வாக அமைச்சுடைய சுற்று நிர்வாகங்கள் இருக்கின்ற பொழுது, இதை எல்லாவற்றையும் மீறி தாந்தோற்றித்தனமாக டாக்டர் சூனன் நடப்பது என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் எங்களுக்கு இருக்கின்ற தெரிவு சட்ட லீகலாக போய் வெல்லக்கூடிய தெரிவு இருக்கின்றது. அதே நேரம் ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சு மட்டத்தில் இதற்கான அழுத்தத்தை கொடுத்து இதற்காக முஸ்லிம் பார்லமெண்ட் உறுப்பினர் ஆளுங்கட்சியில் எதிர்கட்சியிலும் இருக்கின்றார்கள். அவர்களை நாடி செய்கின்ற பொழுதோ இது தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு 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 அவர்களுக்கு ஒரு 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 வெட்கத்தை உண்டாக்குகின்ற விடயமாக மாறிவிடும். முஸ்லிம் சமூகம் போய் அரசியல் அழுத்தத்தை கொடுத்து செய்து வருகின்ற பொழுது இது தமிழ் சமுதாயத்தை தலைகுனிய செய்கின்ற, எந்த தமிழ் மகனும் அங்கீகரிக்க முடியாத ஒரு விடயத்தை சூனன் என்ற ஒரு நபரின் ஊடாக அந்த தமிழ் சமுதாயத்தை தலைகுனிய செய்கின்ற விடயத்துக்கு அந்த சமூகம் போய்விடக் கூடாது என்பதற்காக அந்த அக்கறையில் நாங்கள் சொல்லுகின்றோம். முதலாவது ஆப்ஷனுக்கு எங்களுடைய இன்று பல முஸ்லிம் அரசியல் தலைமைகள் அதைத்தான் வலியுறுத்தி பேசுகின்றது. நானும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றேன். அதனால்தான் சுமந்திரன் ஐயா அவர்கள் இதில் அவசரமாக தலையிட வேண்டும். அப்பொழுது ஒரு இவ்வாறான முடிவை எடுக்கின்ற பொழுதுதான் உண்மையான தமிழ் முஸ்லிம் உறவு வடகிழக்கில் உருவாகும் என்பதை சர்வதேசத்துக்கும் தேசிய ரீதியாகவும் நிரூபித்து காட்டுகின்ற ஒரு நிகழ்வு தமிழ் தலைமைகளால் ஏற்படும்.